மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றுவன் வந்தால் என் முன்னே தோகைப் புரவியில் தோன்றி நிற்பாய். சுத்த நித்த முத்தி தியாகப் பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே. மாகத்தை முட்டி வரு நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகைப் புரவியில் தோன்றி நிற்பாய். சுத்த நித்த முத்தி தியாகப் பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனே பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே. ஆகாயத்தை முட்டி வருகின்ற நெடிய யமன் அடியேனின் இறுதி காலத்தில் வருவானாயின் அடியேனுக்கு முன்பாக குதிரையை ஒத்த தோகையை உடைய மயிலின் மீது தேவரீர் ஏறி வந்து அடியனுக்கு முன்பாக நின்று திருவருள் புரிவீர். தூய்மையானதும் என்றும் அழியாததுமான முக்தியை வழங்கும் கொடைத்தன்மை உடைய மலையை போன்றவரும் முப்புறத்தை எரித்தவரும் 3 கண்களை உடையவருமாகிய சிவபெருமானை தன் வலது பக்கத்தில் வைத்திருக்கும் மேலான கல்யாண குணங்களை உடைய உமாதேவியாரின் திருமைந்தரே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய. சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. பகையார் அவர் முப்புறமே புடியா நகை செய்த பிரான் நலமாம் கனியே வகையாய் அருள பலம் வந்தவனே தகையாய் திடம் நீ தருவாய் மணியே. கந்தர் அலங்கார வரிசையிலே 80வது பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஒருத்தர் பிறந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மரணம். அந்த மரண தருவாயில் என்ன ஏற்படுகிறது, அப்பொழுது எந்த இறைவனை கும்பிட வேண்டும் என்பதை அருணகிரி விளக்கமாக கொடுத்திருக்கிற பாடல் இந்த பாடல். மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பார். சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திராந்தகனை திரையம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே. இதுல என்னன்னா, மரண தருவாயில் யமன் வரான். யமன் அதி பயங்கரமா வருவான். அந்த நம்ம பண்ணியிருக்கிற பாவ வினைக்கு ஏற்ப யமன் வருவானா. இவர் அந்த ஒவ்வொரு எந்த இடத்துல யமன் வர்றதை நிறைய பாடல்கள் அருணகிரிநாதர் அந்த கருத்தை குடிச்சிருக்காரு. எப்படி இருப்பான், எந்த மாதிரி பயங்கரமா இருப்பான்னு கொடுத்திருக்கிறார். இந்த மாகத்தை முட்டி வரும்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சார். நாகத்தை முட்டுதல்னா ஆகாயத்தை முட்டின்னு வருது. பாதாளத்திலிருந்து கீழே யமலோகத்திலிருந்து வரவன் எப்படி ஆகாயத்தை முட்டின்னு வருவான்னு கேட்டா, அந்த மாதிரி ஒரு நெடிய ரூபமா நம்ம படுத்துட்டு இருக்கும் போது எந்த பொருளை பக்கத்துல கண்ணு பக்கத்துல பார்த்தாலும் பெருசா தெரியும். இந்த யமன் அவ்வளவு பெருசா வருவானா, நம்மளோட 5 புலங்களையும் அடக்கி கண்ணுக்கு பக்கத்துல வரா மாதிரி அவ்வளவு பெருசா வருவானா. அதனால ஆகாயத்தை முட்டுகின்ற அளவில அவனுடைய திருசூலம் போய் ஆகாயத்தை முட்டி ஆகாயத்தை கிழிச்சின்னு வருமா. அந்த வானம் பிளக்கும் போது எப்படி இருக்குமா, அத மாதிரி நம்ம தலைமண்டை பிளக்கும் அப்படிங்கிற கருத்தை வச்சு மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன். நெடும்னா பெரிதாக வளர்ந்திருக்கிற கூற்றன்னா யமன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றிவான். தோகை புறவின மயில் தோகை இருக்கக்கூடிய புறவி அகே குதிரை ஆடும் பரி வேல் அணி சேவல் என்னன்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். பக்கர விசித்திரமணி பாட்டுல பக்கர விசித்திரமணி பொற்கலன்னை பற்றினும் உக்ர துரகம் சொன்னா, துரகம்னா குதிரை. மயிலாகிய குதிரையில் ஏறுகின்றான் முருகப்பெருமான். அது அடியவர்கள் கூப்பிடும் போது எந்த சமயத்துல யமன் வருவான்னு தெரியாது. வந்த போது உடனே வர வேணும்னு வேகமாக வருகின்ற மயில் குதிரை போல வேகமாக வந்து நிற்க வேணும் அப்படின்னு காற்றுதான் வேகத்துக்கு காற்றுதான் சொல்லுவாங்க. மனோவேகம் போல அந்த குதிரை மனோவேகத்துல வருமா. முருகனுடைய மயில் மனத்துல நினைக்கிறதுக்குள்ள யமன் வரத்துக்குள்ள யமன் கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி முருகன் தெளிவாங்கிறதுதான் மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் முருகன் தான் முதல்ல காட்சி தரும், அப்புறம் தான் யமன் காட்சி தர மாதிரி அருணகிரிநாதர் பின்னால் முதல்லயே இதை போட்டுவிட்டார். மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பான். தோகை புறவி மயில் வாகனம். மயில் வாகனத்திலே குதிரை போல வேகமாக முருகன் நம்மை காப்பாற்ற இந்த யமன் வரும்போது அவன் பகா பாபி பஞ்சபாதகன்
ஒரு எரி எரி குஞ்சு கூர்விட மதர் விழி பிளவக பங்க வான்முக முடுக்கிய நெடுகிய திருசூலம் கொண்டான் பந்த பாசமும் மருவிய கரதலம் மிஞ்சி நீடிய கருமுகில் உருவோடு, கருமுகில்னா மேகம் போல கருத்த நிறத்தோட கருமுகில் உருவோடு, பண்பில்லாத ஒரு பண்பே இல்லாத ஒரு பகடது முதுகினில் எரும மேல யமராஜன் அஞ்சவே வரும் அவதாரம். அவனை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் அந்த அவதாரம் எடுத்து அஞ்சவே வரும் அவதாரம். அதில் ஒரு தஞ்சமாகிய வழி வழி அருள் பெரும் அன்பினால் உன்னை உன் அடி தொடும் அடி புகழ் அடிமை என் எதிரே. நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கணும், வினை கேட்ட அழுதே யமன் வருமா? அந்த சமயத்திலே என்னுடைய பூர்வ ஜென்மத்துக்காராவது ஏதாவது புண்ணியம் பண்ணிருப்பாளா? அந்த வழி வழி அருள் பெரும் அன்பினால் உனது அடி புகழ் அடிமை என் எதிரே எப்படி வர வேணும்? அண்ட கோலகை வெளிப்பட இவன் வரும்போது மேகம் உடைச்சுதா, முருகன் வரும்போது அண்ட கோலகை மேகத்தை வெடிச்சுக்கிட்டு ஆகாயத்தை வெடிச்சு அண்ட கோலகை வெடிப்பட இடிப்பட இண்டி சாமுகம் மடமட நடமிடும் 8 திசைகளும் வெட்டி விழுகின்ற அளவிலே வேகமாக மயிலிலே வருகிற முருகப்பெருமான் மட மட நடமிடும் அந்த மோகர மயிலிசை இயலுடன் வர வேணும். அழகாக நீ அந்த சமயத்தில் எனக்கு காட்சி கொடுத்து என்ன நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற வார்த்தையே இந்த பாடல்ல அருணகிரிநாதர் மிக்க அழகா போட்டிருக்கிறார். நாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றம் வந்தால் என் முன்னே தோகை பொறுவியில் தோன்றி நிற்பாய். உடனே போயிட மாட்டார். நீ தோன்றின மட்டும் இல்லாம அந்த யமன் அங்கே போவது வரைக்கும் நீ நின்று இருந்து என்னை காப்பாய். தோகை பொறுவியில் உட்காந்துதான் இருக்க முடியும். நிற்பாருன்னா கொஞ்ச நேரம் நிற்கிறதா அர்த்தம். மயில் மேலேயே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இருப்பார் முருகன். தோகை புறவில் தோன்றி நிற்பார். சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முருகன் தியாகராஜனுடைய பிள்ளை முருகன். அவனும் தியாக சுரூபி கிருபாகரன். சிவனை போலவே கிருபை உள்ளவன் அதனாலே அவனும் கிருபாகரன். சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பு அப்படின்னா பரிசுத்தமான கங்கை. ஆகாயத்திலிருந்து பகீரதன் கூப்பிட்ட போது ஆகாயத்தை உடைச்சுண்டு வந்தாலும் மேகத்தை உடைக்கிறது. ஆகாயத்தை உடைச்சு கொண்டு வந்தது யமன். ஆகாயத்தை உடைச்சுன்னு வந்தான். முருகன் ஆகாயத்தை உடைச்சுன்னு வந்தான். கங்கை ஆகாயத்தை உடைச்சுன்னு வந்தா. அந்த உடைச்சுன்னு வந்த கங்கை பூமியில விழுந்திருந்தா அப்படியே பூமி பூரா சாப்பிட்டு இருக்கும். அந்த பூமியை பூரா கொண்டு போயிருக்கும் பிரளயம் மாதிரி. அந்த பூமியை கொண்டு போகாமல் புவியை காத்து மாந்தர்களை காத்தார். விஸ்வத்தை காத்ததுனால விஸ்வநாத பிரான்னு சிவனுக்கு பேரு. அவர் தலை ஜடாமணியை தொடர்ந்து மண்ணு கடங்காமல் விண்ணு கடங்காமல் வந்தாலும் பண்ணி தன் ஜட்டா மக்குட்டத்தில் அடங்கும் கங்கைன்னு சொன்னா அந்த மாதிரி அந்த ஜடையை தொடர்ந்து அந்த குடத்துல ஜடையை குடமாக்கி அதுல கங்கையை போட்டு கட்டின்னு விட்டார். பகீரதன் கட்ட போது ஒரே ஒரு கீத்து தலைமுடியை தொடர்ந்து அந்த கங்கா விசாரண மூர்த்தின்னு ஒரு கங்கையை கொஞ்சமா வெளியில விட்டு கொடுத்தாராம் சிவபெருமான். அப்படி உலகத்தை அழிக்காமல் காப்பாற்றி தன்னையும் விட்டு கொடுத்து பிரளயமாகிய கங்கையை தலையில தாங்கின்ற கருணாமூர்த்தி. அப்படிப்பட்ட தியாக பொறுப்பு. தியாகம் புரிந்தவர் முருகன். சிவபெருமான் தியாகத்துக்கு அதிபதி என்பதனாலே அங்க அப்படி சொல்லுகிறார். ஆகம் வெளுத்தார் மன்மதனை அழித்து ஆகத்தை வெளுத்தார் காமத்தை அழித்து நம்மளை காப்பாற்றுகின்றார். ஆகம் வெளுத்தார் அடிமுடியை மறைத்தார். தேகம் பறித்து தேவிக்கு கொடுத்தார். ஆகம் குடித்தார். ஆகம் வெளுத்தார் ஆலம் குடித்தார். அக்னியை கைப்பிடித்தார். சூலம் தரித்தார். துறவரம் பூண்டார். பிண்டியார் மன்னிதனில் பிச்சை எடுத்தார். பெரும்படிப்பட்டார். கொண்டைதனில் மதியும் நீரும் சுமந்தார். ஒற்றை மலை இருந்தார். மறை எழுத்தை மகன் சொல்லி கேட்டார். பற்றை விட்டிருந்தார். பரகதி தான் அளிப்பார். வெட்கம் தவிர்த்து வேங்கை ஆடை அணிந்தார். திக்கெல்லாம் திகம்பரனாய் தியாகர் என்ற பெயரும் பெற்றார். தியாகராஜர் பெயர் கிடைச்சது திருவாரூர் தியாகராஜர் சுவாமி. அதே மாதிரி திருவெற்றியூர்ல தியாகராஜர் சுவாமி. அப்படி சுவாமி தியாகராஜர் என்ற தியாகம் கொடுக்கிற பெயரை சிவபெருமான் பெற்றார். எப்படின்னு கேட்டா 3 வேளை உணவு உண்பவர்கள் ரோகியா இருப்பாங்க. 2 வேளை உணவு உண்பவர்கள் போகியாக இருப்பாங்க. 1 வேளை உணவு உண்பவன் யோகியாக இருப்பான். உணவே இல்லாமல் அடுத்தவருக்கு கொடுக்கின்ற பலன் உடையவர்கள் தியாகி என்ப பெயர். சிவபெருமான் தான் ஒண்ணுமே உண்ணாமல் இருந்து உண்ணாமலை அம்மையை மணந்து அந்த உணவை அள்ளி எல்லாருக்கும் கொடுக்கின்ற தியாக பெருமாள். அதனால தியாகத்துக்கு மலையாக இருக்கக்கூடிய தியாக சிகரம். அதனால தியாக பொறுப்பை பொறுப்புன மலை தியாக பொறுப்பை திருநாகன் கமலாட்டன் விமலாட்டன் விங்கன்மாரின் 3 அரக்கர்கள். அவர்கள் யாரும் கொல்ல முடியாது. பிரம்மதேவன் வரம் கொடுத்திருக்கிறான். அந்த 3வரையும் சிவபெருமான்
மேருமலையை வில்லாகவும் வாசுகியை பாம்பாவையும் அணிந்து மகாவிஷ்ணுவை அம்பாக வைத்து அவர்களை அடித்தான். அவர்கள் சாகவில்லை. தேவர்கள் 33 கோடி தேவர்களும் தேராக அமைந்தார்கள். 4 வேதம் குதிரையாக இருந்தது. பிரம்மன் தேரோட்டியாக இருந்தான். சூரிய சந்திரர்கள் ரத சக்கரமாக இருந்தது. இப்படி போயும் யாருக்கும் அந்த திரிபுராந்தர்களை கொல்ல முடியவில்லை. எல்லாரும் நினைச்சாங்க சிவபெருமான் அம்பு விட்டு அவன் சாகலன்னு. எல்லாருக்கும் அகங்காரம். பிரம்மன் 5 தலையில ஒரு தலையை காட்டி சிவபெருமானுடைய திருவடியை கும்பிட்டா நீ ஜெயிச்சு உள்ளாங்க திரிபுராந்தர்களுக்கு வழி வகுக்கிறார். அது பிடிக்கிற சிவனுக்கு தலையை பிச்சை எடுத்தா கையில ஒட்டி எடுத்து பிரம்ம கபாலம் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு பிச்சாண்டி ஆனார் சுவாமி. அப்படி திரிபுராந்தர் சுவாமி இப்படி தேவர்களே அனுபவம் இல்லாமல் அகங்காரத்தோட இருக்காளே சொல்லி சிரிச்சாராம். சிரிச்சோன்னு எரிஞ்சு போனா. இவங்க சிரித்தார் எரித்தார். சிரித்தார் சுவாமி, எரிஞ்சு போச்சு திரிபுரம். அது திருவதிகை என்கின்ற இடத்துல திரிபுர சமாரம் பண்ணினார் சுவாமி. அந்த திரிபுராந்தகனை திரையம்பகனை திரிபுராந்தகன் 3 அந்தகர்களை கொண்டவர். திரிபுரத்தில் இருக்கக்கூடிய 3 பேருக்கு அந்தகனாக வந்தவர் திரிபுராந்தகன். திரையம்பகன் தான் முக்கண் உள்ள சிவபெருமான் திரையம்பகன். இந்த சிவபெருமானிட்ட இந்த மார்கண்டேயனோட அப்பா அவர் என்ன மிருகண்டு மகரிஷி சிவபெருமானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி தன் குழந்தைக்கு 16 வயசுல மரண பெறுவானே அவனை மரண தருவாயிலிருந்து காப்பாற்றணும்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார். அவர் வேண்டின மந்திரம் மிருத்யுஞ்ச மந்திரம். திரையம்பகம் இதாமகே சுகந்தியம் பிட்டிவர்தனம் உருவாரகமேவ பந்தனா மிருத்யோ முக்கியமானது. மிருத்யுவிலிருந்து ஜெயிப்பதற்காக அங்க கட்டுகின்றார்கள். அந்த மிருத்யுவிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு கூடிய மந்திரம் திரையம்பகம்னு ஆரம்பிக்கிறது. அந்த மிருத்யுஞ்ச மந்திரமாக இந்த பாடலை அமைக்க வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் மரண திருவாயில் சிவபெருமான் மார்கண்டேயனை காப்பாற்றின போது என்ன காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திரையம்பகன் என்கின்ற வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறார். திரிபுராந்தகனை திரையம்பகனை திரையம்பகம்னு 3 கண்கள் உள்ள சிவபெருமான் பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி. சிவன் தான் பாதி உடலை பார்வதிக்கு கொடுத்தான்னா இங்க அம்பிகை சக்தியானவள் தானே சிவனை கூப்பிட்டு பாதி உடம்ப கொடுத்த மாதிரி பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி அவளே வச்சுக்கிட்டா. சிவனை கூப்பிட்டு பாதியில வச்சுக்கிட்டா. அப்படிங்கிற கதை எதுக்குன்னு கேட்டா சுவாமி ஆலம் குடிச்சு நம்ம எல்லாம் காப்பாத்தினார். பயங்கரமான திருவாலம் ஆலம் புறப்பட்டது, விஷம் புறப்பட்டது. அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த விஷம் விழுந்து எல்லாம் அமிர்தம் எல்லாம் போயிடும், எல்லாம் நாசமாயிடும். அந்த விஷம் வெளியில வந்த சமயத்திலே உடலெல்லாம் கருத்து மரங்கள் எல்லாம் எரிய ஆரம்பிச்சது. அதை பார்த்த சிவபெருமான் சுந்தரர் அனுப்பிச்சு அதை சங்கில் எடுத்துன்னு வந்து தான் உண்டார். அந்த உண்ட பகுதி கழித்த அம்பா பிடிச்சு நீலகண்டனாக்கினா அந்த கதை வருது. ஆனா அவர் கூடவே அம்பிகை இருக்கிறதுனால அவளும் ஆலம் உண்டவள். அதனால ஆலம் உண்டாலும் ஒரு பெயரே அருணகிரிநாதர் அம்பிகைக்கு போட்டிருக்கார். பாதி பரமேஸ்வரன் இருக்கும்போது சிவன் குடிச்சா அது அம்பிகைக்கும் போயிடுறது. அதனால அம்பிகைக்கும் கழுத்துல விஷம் உண்டு. சிவனுக்கும் 3 கண்ணு, அம்பாளுக்கு 3 கண்ணு, விநாயகருக்கு 3 கண்ணு, சுப்பிரமணியருக்கு 3 கண்ணு, வீரபத்ரருக்கு 3 கண்ணு, பைரவருக்கு 3 கண்ணு, சிவன் குடும்பத்துக்கே திரையம்பகம்னு 3 கண்ணு உண்டு. அப்படி அவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு சிவ குடும்பத்தை ஒரு செய்வ நெறிய முழுக்க அருணகிரிநாதர் போடுகின்ற அளவில் சிறந்த வார்த்தைகளை எடுத்து இங்க போடுகிறார். திரிபுராந்தகன்ங்கிறது பயங்கரமான ஒரு வார்த்தை. தியாக பொறுப்புன்னு இந்த அளவு தியாகத்துக்கு மலை போல சிவபெருமான் சொல்லுகின்ற அளவுல யாருமே சொன்னதில்லை. அருணகிரிநாதர் தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரையம்பகனை பாகத்தில் வைத்த பரம கல்யாணி. அவள் நித்திய கல்யாணி, என்னைக்கும் சுமங்கலியா இருக்கக்கூடியவள், தன் கணவன் போகாமல் இருப்பவள். அப்படிப்பட்ட நித்திய கல்யாணி சுமங்கலித்துவத்தை கொடுத்து பெண்களுக்கு கணவன் சாகாமல் இருக்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த மிருத்யுஞ்ச மந்திரமாகி இந்த பாடலை அமைச்சிருக்கிற அருணகிரிநாதர்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மரண தருவாயில் யாரு செத்தாலும் இந்த சமயத்துல இந்த பாடலை பாடணும். ஏன்னா இது திரிபுராந்தகன் பெயர் வருது, திரையம்பகன் பெயர் வருது, தியாக பொறுப்பு பெயர் வருதுனாலே இதை சொல்ல வேண்டும். பரம கல்யாணி ஆகிய அம்பிகையுடைய பெயரை சொன்னால் எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அது போய்விடும். அப்படிப்பட்ட கருணை கடலாகிய தியாக கடலாகிய அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையாக பிறந்த முருகப்பெருமான் பாலகன், பாலன் என்ற ரூபம், பால ரூபம் சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கு. பழனிய பாலதண்டாயுத சுவாமியாக இருந்து வெண்சலர் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கையின ஆகாயத்துல உயிர் பிரிந்து போகும்போது அந்த சமயத்துல கூட துணையா இருந்து முருகன் கூட வருவான் என்கின்ற நிகழ்ச்சியை எடுத்து காட்டுகின்ற அளவில் இந்த பாட்டை மிக சிறப்பாக அருணகிரிநாதர் அமைந்திருக்கிறார். நாகத்தை முட்டி வரும் நெடு கூற்றுவன் வந்தால் என் முன்னு தோகை புறவியில் தோன்றி நிற்பார் சுத்த நித்தமுக்கி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரையம்பகனை பாதத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தரமா
நமக்கு அன்பை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், அருளை கொடுக்கும், ஆபத்திலிருந்து காப்பாற்ற மரண பிரமாதம் நமக்கு இங்கு இல்லை என்கின்ற கொடுக்கின்ற அளவிலே தியாக பொறுப்பையாக சிவபெருமானை சொல்லி அந்த நமக்கு மிருத்யுஞ்ச மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிற அளவிலே இந்த பாடல் அற்புதமான பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.